2020 ஆண்டு ஜனவரி 20 சிவகாசி சித்துராஜபுரத்தில் 8 வயது சிறுமி பாலியல் கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் சிறுமி பாலியல் கொலை தொடர்பாக தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய அண்மைச் செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். கடந்த 2020 ஆண்டு ஜனவரி மாதம் சிவகாசியை சேர்ந்த 8 வயது சிறுமி இயற்கை பாதையை சென்ற பொழுது அங்கு சிவகாசி பிரகாஷ் சாலையில் வேலை பார்த்து வந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த மஜாமலி என்ற நபரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கினுடைய விசாரணை போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்றது. போக்சோ நீதிமன்றத்தில் கடந்த 2020 ஆண்டு அவருக்கு ஆயுள் முழுவதும் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து உத்தரவிடப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை நீதிமன்ற மதுரை கிளையில் மஜாமலி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சி. வேல்முருகன் அமர்வில் விசாரணை கொண்ட பொழுது அரசு தரப்பில் உயிரிழந்த சிறுமியின் பிறப்பிடத்தில் இருந்த குற்றம் சாட்டப்பட்டவரின் முடிவு எடுக்கப்பட்டு தடை அறிவியல் மற்றும் டிஎன்ஏ பரிசோதனைக்கு அளித்து அறிவியல் பூர்வமாக சந்தேகத்திற்கு இடமின்றி காவல்துறையினர் இந்த சம்பவத்தை உறுதி செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பள்ளிக்கு செல்லும் 8 வயது சிறுமி கற்பழித்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்துள்ள வழக்கில் இந்த தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் மஜாமலிக்கு விதிக்கப்பட்ட அதாவது வாழ்நாள் முழுவதும் கடுங்காவல் சிறை என்ற போக்சோ நீதிமன்றத்தின் உத்தரவை உறுதி செய்து நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.